ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே பால்கோவா மாதிரி செஞ்சு அதில் வந்து இந்த குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இதுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக, அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குலாப் ஜாமுன். டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து நமக்கு 1 மந்த் வரையும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கரெக்டான பதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா. இப்போ இதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம வந்து கோயா செய்யணும், அதாவது பால்கோவா செய்யணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்கின கோவா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து டோட்டலாக நமக்கு வெந்து மிக்ஸ் பண்ணி வரும்போது கோயாவாக வந்து நமக்கு 1 கப் கிடைக்கும். அதனால் 1/2 கப் கிட்ட எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா திக்காகணும், நல்லா கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அன்ஸ்வீட்டட் பால்கோவா தான். நீங்கள் ஸ்வீட்டட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் டு 3/4 கப் அளவு. நான் வந்து அன்ஸ்வீட் செய்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம குலாப் ஜாமுனில் சுகர் சிரப்பில் தான் டிப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்டாக இருக்க தேவையில்ல. பால் பவுடரே ஆல்ரெடி லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் போதும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டில் இதில் தேவையே கிடையாது. இப்போ இதை நல்லா கெட்டியாக பால்கோவா பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நமக்கு வானலில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பரட்ட வரணும். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி நமக்கு வந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக பால்கோவா வந்து நல்ல அந்த ஒரு திரியாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். கரெக்டான பதத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு குலாப் ஜாமுன் வந்து டேஸ்ட்டும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது, சீக்கிரமாகவும் வீணாயிடும். நம்ம கையில் உருட்டினா ஒட்டாது, இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு வரணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக அப்படியே அந்த ஸ்பேச்சுலாக வச்சு ஈவனாக பிரித்து வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆற விட்டு தான் செய்யணும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் கப்பில் போட்டு நான் 1 கப் கிட்ட எடுத்துருக்கேன். எனக்கு டோட்டலாக 1 கப் வந்திருக்கு. இதை வந்து இப்போ கையில் நல்லா உதுத்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்படியே நம்ம மாவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விரிசல் வர ஆரம்பிக்கும் உருண்டை எல்லாமே. அதனால் இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். கையில் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா ஒரு சாஃப்டான மாவாட்டை நம்ம ஆக்கணும். அதனால் ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா பால்கோவாவையும். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கின பால்கோவா கூட சேர்த்துக்கலாம். அன்ஸ்வீட்டட் பால்கோவா கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 1 கப் சேர்த்துட்டு அதுக்கு 1/2 கப் அளவு மைதா, அந்த ரேஷியோவில் நம்ம செய்வோம். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே பால்கோவா செஞ்சுருக்கோம். இதோட 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால்கோவா அப்படின்னா 1/2 கப் அளவு மைதா, இது தாங்க ரேஷியோ. இப்போ மைதாவையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால்கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பால் சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பால் சேர்த்துடாதீங்க, தேவைப்பட்ட அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை மைதா சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் அப்போ மறந்துட்டுன்றனால இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டு தேவையான பால் சேர்த்து விட்டு நல்லா சாஃப்டான ஒரு டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், நல்லா ஒரு மாவு மாதிரியே இருக்கணும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை ஒரு துணி போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 2லேருந்து 2.5 கப் கிட்ட வரும். நீங்கள் எதில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதுலேயே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். நமக்கு குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் நல்லா நிறைய இருக்கணும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை கொதிக்க ஆரம்பிக்கையில் நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்கணும். அதாவது பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கையில் தொட்டு பார்த்தா லைட்டாக பிசுப்பாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசுப்பாக இருக்கும் அந்த சுகரோடது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்தது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வைங்க, அதுவே போதுமான அளவு இருக்கும். மாவும் வந்து இங்கே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம்.
உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, நல்ல குட்டியாக வேணுமோ, மீடியம் சைஸோ, ரொம்ப பெருசாக இருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஊற வந்து ரொம்ப டைம் எடுத்துடும். ஸோ மீடியம் உருண்டையாக உருட்டிக்கோங்க. கையில் இந்த மாதிரி நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி உருண்டையாக, அதாவது மீடியம் சைஸ் உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இதை விட நீங்கள் குட்டியாக கூட வேணும்னா உருட்டிக்கலாம். இப்போ இதை கையில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு அழுத்தி உருட்டிட்டு அப்புறம் லைட்டாக ஸ்லோவாக அழுத்தி உருட்டுங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விரிசல் இல்லாத உருண்டையாக எல்லா மாவையும் இதே போல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து இங்கே நல்லா சூடாக இருக்குது. நம்ம உருண்டை எல்லாமே உருட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், அழகாக நல்லா குண்டு குண்டாக உருண்டையாக இருக்குது. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அடுப்பும் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாது, அப்போ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. போட்டதும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் அடியில் ரொம்ப செவந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக கலர் வரும், நல்லா குக் ஆகியும் இருக்கும். எண்ணெய் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இதை வந்து ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் நீங்கள் இருக்கிற பேட்ச் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்த உடனே நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்க்கணும். சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், நல்லா சூடே இல்லாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் குலாப் ஜாமுனை சேர்த்து விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு 2 to 3 hours கிட்ட விட்டுருங்க. 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சுகர் சிரப் சூடு இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட விட்டுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இது 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச பால்கோவாவும் சேர்த்துருக்கோம். அந்த பால்கோவா டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது குலாப் ஜாமுன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி செய்கிறத விட இது வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் மிக்ஸை வச்சு எப்படி ரொம்பவே சூப்பராக விரிசல் இல்லாத நல்ல டேஸ்டியான குலாப் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாமாங்க. நான் இன்றைக்கி ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன குலாப் ஜாமுன் பிராண்டட் வேணாலும் எடுத்துக்கலாம், இதுதான் அப்படின்றது இல்லை. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 100 கிராம். 3 பேக்கெட்டையும் நம்ம பிரித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கலாம். இந்த பிராண்டடில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லா பேக்கெட்டையுமே நம்ம ஒரே மெத்தடில் தான் செய்வோம். இப்போ 3 பேக்கெட் மிக்ஸி நம்ம வந்து ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க, நமக்கு ரொம்ப தண்ணி இதுக்கு தேவைப்படாது. தேவையான அளவு லைட்டாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப கையால் போட்டு பிசையாத, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, போதும் அதுவே. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நமக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடல டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சேர்த்து விட்டு மாவோடு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நீங்கள் நெய் வந்து சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா மாவு வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஊறினா மாவு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது இப்போ லைட்டாக கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கையில் அப்ளை பண்ணுறதுக்காக. நம்ம உருண்டை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, குட்டியாவோ பெருசோ மீடியம் சைஸோ நீங்கள் எப்படி வேணாலும் உருண்டையை பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். இதை வந்து எந்த விரிசலும் இல்லாத நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா உருட்டியாச்சு, எந்த விரிசலுமே இருக்கக்கூடாது. இதே போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையுமே. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, சிலிண்டர் ஷேப் எது வேணாலும் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 500 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரை நல்லா கொதிச்சு நமக்கு நல்லா வந்து லைட்டாக கையில் தொடும்போது பிசுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுருங்க.
நமக்கு குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் குலாப் ஜாமுனை பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்ச குலாப் ஜாமுன் உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இல்லைனா நமக்கு வந்து வெளியில் சீக்கிரம் காந்திடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லா உருண்டையும் நல்லா சூப்பராக செவந்து வந்துடுச்சு. நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். விரிசல் எதுவுமே இல்லை. நல்லா அவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக உருண்டையாக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ இங்கே சுகர் சிரப் வந்து எனக்கு நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு சூடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு நிமிஷம் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்து விடுங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது அப்படியே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறி டபுள் ஆகி வரணும். இப்போ இங்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல உருண்டை எல்லாம் நல்லா பெருசாக வந்துருச்சு. நம்ம போட்ட சைஸை விட நல்லா பெருசு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.